அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு தாவேகாவினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேர்காணல் கொடுத்திருந்தார். அந்த நேர்காணலில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம், எங்கள் தலைமையில் தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அழைப்பு விடுத்து தான் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு சொல்கிறீங்க இந்த கண்டிஷனோட. இதற்கு என்ன காரணம் அப்படின்ற போது திரு ஆதவ் அர்ஜுனா சொல்வது, நாங்கள் பல கருத்து கணிப்புகளை எங்கள் கட்சி சார்பில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். 25 விழுக்காடு வாக்கு சதவீதம் இப்போதே எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. விஜயினுடைய மக்கள் சந்திப்புக்கு பிறகு இந்த செல்வாக்கு இன்னும் உயரும், அப்போது காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நம்பிக்கையில் தான் எங்கள் தலைமையில் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முழுக்க முழுக்க இது அவரது பார்வை கோணமாக இருக்கிறது. இந்த புள்ளியை வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி யார் யாருக்கு எவ்வளவு சேதம் உண்டாக்கப் போகிறார் விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. பத்திரிகையாளர் TN ரகு அவர்கள், வணக்கம். திரு சோமு அவர்கள், மூத்த பத்திரிகையாளர், வணக்கம் சோமு. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. ரகு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இது அவர்களுடைய கோணம். இப்போ 3 அணி உறுதியாயிருக்கு. திமுக தலைமையிலான அணி, அதிமுக தலைமையிலான அணி, நாம் தமிழர் கட்சி. இப்போ விஜய் வந்து நாங்கள் தனித்து என்பதை விட எங்கள் தலைமையில் அப்படின்னு உறுதிபட சொல்கிறாரு. நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதையும் சொல்கிறார். இந்த 25% வாக்கு அதையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. உண்மையிலே இவங்களுக்கு எங்கிருந்து இந்த வாக்குகள் கிடைக்க போகுது? இந்த 25%ன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக எல்லா சைட்லேருந்து வரும். அது எவ்வளோ வருங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இருக்குங்க. அது வந்து இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்னு கிடையாது. யார் ஆட்சி செஞ்சாலும் ஆட்சி செய்கிறது கடினம். வந்து அதுக்கு வந்து நிறையா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அந்த வாக்குகள் டெஃபினட்டாக ஒரு மேஜர் சங்கு அதிலிருந்து விஜய்க்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு திமுக எதிர்ப்பை வந்து தன்னுடைய முக்கியமான ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பேர் சொல்லி எதிர்க்கிறது, தீவிரமாக அவர் வந்து முனைப்பு காமிக்கிறது திமுகவுக்கு எதிராக. அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ ஒரு கிறிஸ்டினா இருக்கிறதுனால மைனாரிட்டிஸ் ஓட்ஸும் அவருக்கு கிடைக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட அது திமுக அணியில் இருந்து வரும். அவங்களுக்கு அதிகமாக வாக்குகள் போகுது, அதுலேருந்து அவருக்கு வர வாய்ப்பு இருக்கு. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், அதை நீங்க பார்க்கணும். அவர் வந்து ஒரு சாதியில கூட ஒரு பெரும்பான்மை உள்ள ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. அதெல்லாம் அவருக்கு பிளஸ். தமிழக வரலாறு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் இவர் கருணாநிதி கூட யாருமே வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து வந்தவங்க. காஸ்ட் நியூட்ரல். ஆமா, காஸ்ட் நியூட்ரல்ங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா மற்ற சமூகத்தினர் வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு செஞ்சிருவாங்களோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே ஓட்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, அவங்க கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்னால ஏடிஎம்கே தொண்டர்கள்லாம் கொஞ்சம் தொய்வாக இருக்கிறாங்க. கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி இல்லை, அந்த கூட்டணி வந்து ஒரு நேச்சுரலாக இல்லை. காங்கிரஸோடு இருக்கும்போது பிரச்சனையே இல்லாமல் இருக்கிற அந்த கூட்டணி பிஜேபி வந்து இப்போ வந்து அவங்க வளரணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. அதனால வந்து அந்த கூட்டணி வந்து ஒரு சுமூகமாக இல்லை. அவங்க யாரோட வச்சாலும் பிரச்சனை தான் இப்போ. ஏன்னா அவங்க ஒரு சைலண்ட் பார்ட்னராக கொடுத்ததை வாங்கிட்டு போகிற மாதிரி இல்லை. சென்ட்ரல்ல வந்து ஆல் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை மாநில கட்சிகள் மேலேயும் அவங்க வந்து தொடர்ந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் பார்க்கலாம். அது பீகாரா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், எல்லா மாநிலங்களையும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு வந்து அது ஒரு கசப்புணர்வு இருக்குது. நம்ம வந்து 30 வருஷத்துக்கு மேலே இங்கே ஆட்சி செஞ்சுருக்கிறோம், நம்ம தான் இங்கே வந்து நம்மளை வந்து வால் வந்து டிக்டேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கிரெடிபிலிட்டி இழந்துட்டார். அந்த உறவு இல்லைன்னு சொன்னதை அவர் ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்க முடியல. ஏதோ ஒரு ஃபேஸ் சேவிங் ஒரு ஃபார்முலாவா அண்ணாமலையை நீக்கிட்டு திருப்பி வெளில வந்துட்டாங்க. அதெல்லாம் கன்வின்சிங்காக இல்லை. எதுக்காக வெளில போனீங்க, எதுக்காக சேர்ந்தீங்க, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம், ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு வழிநடத்த தலைவர் தேவையில்லை, வழிபடுறதுக்கு தலைவர் வேணும்னு. அந்த மாதிரி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடையாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த கரிஸ்மாவோட, அந்த ஒரு கிளாமரோட ஒரு தலைவர் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ், கமிட்டட் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் கூட நம்ம பக்கம் இழுக்குமா, அப்படி நம்ம பக்கம் வரலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட்டை தான் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சொல்றாரு. அதை ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. பாஜகவுடன் போனதுனால அவங்க எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. திமுக எதிர்ப்புக்காக எங்களிடம் வருவாங்க. அவர் சொல்லுவது, நாங்க ஏன் அதிமுகவை விமர்சிக்கல அப்படின்னா இதையும் உள்ளூர ஒரு காரணம். அவர் பேட்டியை பார்த்தேன். நீங்க திரும்ப திரும்ப கேட்குறீங்க, ஊழலை எதிர்ப்போன்றீங்க,
ஊழலுக்காக தண்டனை பெற்றவங்க வந்து ஏடிஎம்கே உடைய மகத்தான தலைவராக அவங்க கொண்டாடுற ஜெயலலிதா. அதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாதா? ஜெயலலிதா மாநில உரிமைக்காக அவ்வளவு போராடினாருன்னு திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்றாரு. அதே மாநில உரிமையை இப்ப எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல அடகு வச்ச போதும் இப்பவும் மாநில உரிமைகளை பறிக்கிற பிஜேபியோட கூட்டணி போகும்போது அது பிரச்சனை கிடையாது. அதை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாமா? என்ன மாதிரி ஒரு தனி ஆளு, எந்த பவரும் இல்லாத ஆளு வந்து ஏடிஎம்கே ஊழல் பண்ணா கூட பரவாயில்ல, அராஜகம் கம்மியா பண்ணுவாங்க, அவங்க வந்தா ஓகே, பிஜேபியோட போகாம இருந்தா ஓகேன்னு சொல்லலாம். ஆனா ஊழலை எதிர்க்கிறதுக்காகவும் தமிழ்நாட்டு ஒரு உன்னதமான மாநிலமா, எந்த ஊழலும் இல்லாத மாநிலமா மாத்த வந்த ஒரு கட்சி 30 வருஷம் ஆண்ட கட்சியோட ஊழலை அப்படியே புறந்தள்ளிட்டு போறது கரெக்டா? அதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாமா? அதுக்கு வந்து அந்த வாக்குகளை தன் பக்கம் எக்ஸாக்ட்லி. அதாவது பத்திரிகையாளர்கள் சொல்ற மாதிரி ஆளுங்கட்சியே கேள்வி கேட்போம், கரெக்டுங்க. இவங்க கொஞ்சமாவது கேள்வி கேளுங்க, ஏன்னா அவங்களும் உங்களோட போட்டியில் இருக்காங்க இல்லையா? நீங்க எந்த வாக்குகளை டார்கெட் பண்றீங்களோ அதே வாக்குகளை அவங்களும் டார்கெட் பண்றாங்க. இதுல திரு ரகு, இப்ப ஒரு புதுசா ஒரு ஃபோர்ஸ் வருது அப்படின்னா அது 6, 7 இப்படிதான் ஜட்ஜ் பண்ண முடியும். விஜயகாந்த் அவர்கள் ஒரு இரட்டை இலக்கத்தெல்லாம் தொட்டாங்க. இவர் சொல்வது வந்து நீங்க சொன்ன மாதிரி எதிர்ப்பு வாக்குகள் எங்கள்கிட்ட வருது, அதிமுகவிலிருந்து கிட்டத்தட்ட 60-65 விழுக்காடு எங்களை நோக்கி, அதுல ஒரு 25% இப்ப அதை எப்படி? அதாவது வந்து தமிழக அரசியல் வரலாறே ஒரு புதிய திசையை நோக்கி போகும் 2024 அவங்க நம்புறாங்க. அது வந்து ஏடிஎம்கே தேய்வதன் மூலமா நடக்கும். கொலாப்ஸ் டிராமாட்டிக்கா இருக்கும். ஏடிஎம்கேங்கிற பபிள் வந்து பர்ஸ்ட் ஆயிடும். 5 வருட திமுக ஆட்சிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வருவோம்னு நினைக்கிறாங்க. அது வராது. நாங்க போட்டிக்கு வந்திருக்கோம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறோம், திமுகவை வன்மையா எதிர்க்கிறோம், திமுக பிஜேபி எதிர்ப்பதன் மூலமா வாங்குற வாக்குகளுக்கும் நான் வந்து ஒரு பங்குதாரராக போறோம். அது திமுகவே கவலைப்படுவாங்க. நம்ம மட்டும்தான் பிஜேபி தமிழ்நாட்டில் எதிர்த்துட்டு இருக்கோம், பிரதான எதிர்கட்சியான ஏடிஎம்கே அவங்களோட போனது நமக்கு பெரிய பிளஸ், அதுவே நமக்கு ஒரு ஆயுதம் ஆயிட்டுன்னு நினைச்சிட்டு இருந்த திமுகவுக்கு நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றதே அவங்களுக்கு வந்து லாங் ரன்ல கவலையை கொடுக்கும். ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு அவ்வளவு ஒரு பொட்டன்ட் வெப்பன் இங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அதான். பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பொறுத்த வரைக்கும் திரு ரகு, அதுல வந்து நீங்க நம்பகத்தன்மையை பெறணும். பலருமே பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திரு சீமானவர்களே வெளிப்படையா சொல்றாங்க, என்னை விட யாரு பாஜகவை அதிகமா எதிர்த்த, ஆனா சில வாக்குகள் வங்கி திரும்ப திரும்ப அது போயிட்டு இருக்குன்னு ஆதங்கத்தோடலாம் சொன்னார். நான் தான் அது தீவிரமானு. அப்ப நீங்க நம்பகத்தன்மையை காட்டாம பாஜக எதிர்ப்பை பேசி எப்படி டர்ன் பண்ண முடியுமா? முதல் எலெக்ஷன் உள்ளவங்க அது ரெக்கார்டு காமிக்க முடியாது இல்ல, ட்ராக் ரெக்கார்டை காமிக்க முடியாது இல்ல. ஓகே. பட் அவர் வந்து பிளவுவாத சக்தி, நாட்டை பிளவுபடுத்துறாங்கன்னு சொல்றது வந்து ஒரு சரியான ஆர்குமெண்ட் தானே அது. நம்ம எல்லாம் அதாவது நடுநிலையாளர்கள் நிறைய பேர் அதான சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து திமுக சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கமலுக்கு தான் பண்ணாங்க. கமலை பி டீம், பிஜேபியோட பி டீம் யார் சொன்னது? ஏடிஎம்கே சொல்லல, திமுக தான் சொன்னாங்க. ரஜினியை சொன்னாங்க, கமலை சொல்லி அவர் அவங்க பக்கம் வர வரைக்கும் கமலை பி டீம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. எல்லாருமே வந்து இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. யாரு வந்தாலும் பிஜேபி தான் ப்ராப்பர் பண்ணிருக்காங்க. விஜய் வந்தபோது கூட விஜய வந்து நிறுத்தினது, கொண்டு வந்தது பிஜேபி. இப்ப வந்து திமுக பி டீம் கேட்கலாம் இல்லையா? அவர் திமுக ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை பிரிக்கிறாரு, கூட்டணி போக மாட்டேங்கிறாரு சொன்னா அப்படி அவங்க சொல்லலாம்ல. ஏடிஎம்கே பிஜேபி கூட சொல்ல முடியும். உங்கள் பார்வையில அவருக்கு வந்து இந்த திமுக அணி அதிமுக இதிலிருந்து வாக்குகளை பிரிக்க வாய்ப்பு, அதாவது பொது புத்தியில திமுகவை எதிர்த்து பேசினா டிராக்ஷன் கிடைக்குங்க. புது கட்சியா இருந்தாலும் சரி, நீங்க சோசியல் மீடியால பேசினாலும் சரி, திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது கூட நீங்க அவங்கள பத்தி பேசினாதான் அது வந்து உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படும். இப்ப இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க, அவங்க இன்னும் வலிமையா எல்லாத்தையும் அடிச்சு ஆடக்கூடியவங்க தானே. அப்ப அது விஜய்க்கு சேதாரத்தை ஏற்படுத்த. விஜய் நீங்க இந்த லீக் பார்க்கணும். நீங்க வந்து கமலும் விஜயும் ஒன்னா கிடையாது. டெஃபினட்டா விஜயோட கரிஸ்மா வேற லெவல்ல இருக்கு. நீங்க ஏன்னா கமல் வந்து ஜென்ரலாவே வந்து இந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டியை நம்பி சினிமால இருந்தவர் கிடையாது. இப்பதான் அவரே வந்து கொஞ்சம் ட்ரெண்டை மாத்திக்கிறாரு. நம்ம 80ஸ்லயும் 90ஸ்ல பார்த்த கமல் கலைக்காக அவர் இருந்தவர், மாசா ஹீரோவா வரணும். அவர் மசாலா படம் பண்ணியிருந்தா கூட எம்ஜிஆர் ரஜினி லீக் அவர் கிடையாது. அவருடைய அப்ரோச் டிஃபரெண்ட். ஆனா விஜய் வந்து எம்ஜிஆர் ரஜினி அந்த லீக்ல அந்த ஸ்டைல்ல உள்ளவர், மாஸ் ஹீரோ. பெண்கள் கிட்ட அவருக்கு பெரிய ஆதரவு. நீங்க இன்னொன்னு போய் கேட்டீங்க இல்லையா, அவருக்கு இங்க இருந்து ஆதரவு வரணும். பெண்கள் மத்தியில அவருக்கு பெரிய ஆதரவு இருக்குது. அது வந்து அந்த நம்பிக்கையோடு கிளம்புறாங்க. அது வந்து நம்ம 10% இருந்து 15% அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டிடும்ன்ற நினைக்கிறாங்க அவங்க. இல்ல, அதனாலதான் அவர் மீண்டும் மீண்டும் சொன்னது, எங்கள் தலைமையில அணி விஜய் அவர்களே நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதுல உறுதியா இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு காரணம் எங்களோட. அதனால நீங்க திருப்பி ஏடிஎம்கேயோட போவாங்களா அவங்களோட போவாங்களான்னு அந்த கேள்வியே கூட நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அருண்ராஜ் கூட இன்னைக்கு ஹிந்துல ஒரு இன்டர்வியூ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஓகே, பிஜேபியுடைய நிலையை சம்பந்தம் இல்லாம நாங்க வந்து ஏடிஎம்கேயோட போக மாட்டோம். அது அவங்க பிஜேபியோட ஏடிஎம்கே இருக்காங்களா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. ஓகே, நாங்க we are not going with ஏடிஎம்கே. அது வீக்கன் ஆயிடுச்சு. 7 சீட்ல வந்து டெபாசிட் இருந்திருக்காங்க இதுல லோக்சபா எலெக்ஷன்ல. ஓகே, நாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவங்களோட போக மாட்டோம்னு தீர்க்கமா சொல்லியிருக்காரு, அவரும் சொல்லியிருக்காரு. ராம்கி, இதை எப்படி பாக்குறீங்க? இதுல
ஆதவ அர்ஜுனா சொல்றதுல மேஜரா வந்து நாங்க வந்து அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துவோம்னு அவங்க திரும்ப திரும்ப இபிஎஸ் அவர்களோட தலைமையை கொஸ்டின் பண்றாங்க. இன்னைக்கு அவர் களத்துல இறங்கிட்டாரு, சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கு போறாரு. அவங்க 25%, அது விவாதத்திற்குரியது, ஏத்துக்கலாம் நிராகரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு விஜயோடைய வரவு யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும்? கல்லூரி காலங்களில் எனக்கு ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர் இருந்தார். வந்தாருன்னா போர்டு முழுக்க தியரமாக எழுதி போடுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா x=0 நாங்கள் போய் கேள்வி கேட்போம், x=0 எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைடா அப்படி அசியூம் பண்ணிட்டா தானே அந்த தியரத்தையே நீ கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிம்பாரு. ஒரு 30 தியரம் இருக்கும், எல்லாத்துலேயும் அசம்ஷன் வந்து x=0 தான். ஸோ அது மாதிரி நீங்கள் 25% வந்து விஜய் கட்சிக்கு அப்படின்னு ஒரு ஆதவ அர்ஜுனா சொல்கிறத வச்சு நம்ம முன்வைத்து அது எங்கேருந்தெல்லாம் வரும்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இன்னொரு டெய்ல் பீஸ் சொல்லி முடிச்சிடுறேன். இல்லை, நீ 25 ஏற்றுக்கலாம், இல்லை நிராகரிக்கலாம், அது உரிமை. சரி, ஆனா அவரோட வரவு யாருக்கு அப்படின்றது தான் நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த மேக்ஸ் ப்ரொஃபஸருடைய மருமகன் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டாலின் அமைச்சரில் ஒரு மிக முக்கியமான இளம் அமைச்சர் அவர். அதனால அதெல்லாம் சொல்லிட்டு சரி நீங்க உங்க கேள்விக்கே வந்துடுறேன். அது என்ன, எந்த பர்சன்டேஜ் எங்கேருந்து வரும் அப்படிங்கிறத அவர் ஜெனரலா சொல்றாரு. எந்த இதுலயும் எந்த கான்ஃபிளிக்ட்டுமே மாட்ட வேணாங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. இல்ல அதுல திரு ராம்கி ஒரு கூடுதலுக்காக குறுக்கிடுக்க மாட்டீங்க. அவங்க நாங்க ஏன் தனிச்சு எங்க தலைமையில தான் கூட்டணின்னு சொல்றதும், முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க அனௌன்ஸ் பண்றது, இப்ப நாங்க கூட்டணி பேரம்லாம் போயிருந்தா முதலமைச்சர் வேட்பாளரை தவிர்த்திருக்க கூட முடியும். விஜயே அதை அனௌன்ஸ் பண்ணி அதுல உறுதியா இருப்போம்னு சொன்னதுக்கெல்லாம் காரணம் எங்க ஓட் பர்சன்டேஜ்ன்றது அதிமுகவை விட அதிகமா இருக்குன்ற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தவறான ஜட்ஜ்மெண்ட். அதான் சொல்றேன். திரும்ப ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பின்னு முரணான விஷயங்களை தான் உங்களுக்கு அளித்த பேட்டியில சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது எல்லாமே திமுகவோட 50% வாக்குகள் நாங்கள் வாங்கிட்டோங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து நாங்கள் 1977 அப்புறம் ஒரு பெரிய புரட்சி வர போகுதுங்கிறாரு. முன்னாடி இதே பேட்டியில் உங்களுக்கு கொடுத்த பேட்டியில் 1967 அப்புறம் நடக்க போற புரட்சி தான் இப்போ 2026 67, 77, அப்படியே மாறி மாறி வந்துட்டே இருக்காங்க. நீங்க வந்து ஒன்று 1977 போய் எடுத்து பார்த்தா கூட அது ஒன்றும் எம்ஜிஆர் தனியாலாம் வந்து இல்லை. ரவீந்திர சார் ரொம்ப விளக்குவார். அங்கேயும் ஒரு கூட்டணி இருந்தது. அங்கேயும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் கல்யாண சுந்தரம் இல்லைன்னா கவர்னர் மாளிகைக்கு எம்ஜிஆர் போயிருக்க மாட்டார். ஊழல் பட்டியலோட அவர்களுடைய துணையில தான் அவர் எழுதி கொடுத்ததான் கொண்டு போய் சப்மிட் பண்ணாரு. ஸோ இடதுசாரிகளோட தான் இணைந்து பண்ணாரு. ஆனால் அந்த எலெக்ஷன்ல அவங்க கூட இல்லை. அந்த எலெக்ஷன்ல அவங்க மூப்பனார் இந்திரா காங்கிரஸ் கூட போனாங்க. ஒரு இன்னும் சொல்ல போனா இடதுசாரிக்கு 2 பிரிஞ்சு நின்றாங்க. ஒரு பக்கம் வந்து எம்ஜிஆர் பக்கம், இன்னொரு பக்கம் மூப்பனார் பக்கமும் இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து இருந்தால் கூட எலெக்ஷன் ரிசல்ட் மாறி போயிருக்கலாம். அதனால அன்னைக்கும் ஒரு கூட்டணி கணக்கு எல்லாம் இருக்கு. நான் அந்த பேட்டியில் சொன்னேன், இப்ப நீங்க எம்ஜிஆர் சொன்னாலும் கூட அவரும் கூட்டணியோடு தான், கூட்டணியை வச்சுதான் அவர் நிறைய நிலைப்பாடுகள்லாம் எடுத்தாங்க. ஆனா அவங்க என்ன நம்புறாங்கன்னா விஜயினுடைய இந்த வசீகர தலைமை இருக்குல்ல, கூடுகிற கூட்டம், ரகு சொன்ன மாதிரி பெண்கள் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது இன்னும் வந்து அவர் சுற்றுப்பயணம் போற போது இன்னும் செல்வாக்கு அதிகரிக்கும். இன்னும் அவர் சொல்வது வந்து நாங்க களத்துக்கு இறங்கின பிறகு கிரவுண்ட் வந்து திமுக கூட்டணி வெர்சஸ் தாவேகா இப்படிதான் வரப்போகுது அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறேன்? இட்ஸ் டூ லேட் சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆரம்ப கோணல், முதல் கோணலே முற்றும் கோணல். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் கடைசி கட்டத்தில் தான் நீங்கள் சலசலப்பை ஏற்படுத்த போகிறோம், 6 மாதங்களை சுற்றுப்பயணம் மூலம் ஒரு மக்கள் எழுச்சி ஏற்படுத்த போகிறோன்னா நீங்கள் அமைதியாக இருந்திருக்கணும். ஒரு பாசிட்டிவான அரசியலை முன்னெடுத்திருக்கணும். நீங்கள் போய் பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பெல்லாம் பேசாமல் நான் வந்து ஒரு மாற்றத்திற்கான ஆள், முதல் நாளே நீங்கள் சொல்லியிருக்கணும், நான் அரசியலுக்கு வருவது ஆட்சி மாற்றத்துக்காக இல்லை அரசியல் மாற்றத்துக்காக வருகிறேன் சொல்லிட்டு அமைதியாக இருந்தார்னா இன்னைக்கு அவருக்கான இமேஜ் இன்னும் ஏறி இருக்கணும். இது வரைக்கும் அதாவது நடுநிலையான வாக்காளர் மதில் மேல் புனையா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட விஜய் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆரம்பிக்கிறார். எல்லா கட்சிகளையும் எதிரி கட்சி ஆக்கிட்டாரு. இப்ப நீங்க அதிமுக உன்னை அட்டாக் பண்ணல, என்ன நடக்கும்? இப்ப எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கறாங்க, ஏன் விஜய் அதிமுக பத்தி பேசினா திரும்ப அதிமுக விஜய் பத்தி பேச போறாங்க, அவ்வளவுதான். சோ அந்த ஒரு விஷயத்துல ரகு சொன்ன இடம் தான், அந்த இடத்த ஆதவ அர்ஜுனாவும் என்ன உறுதிப்படுத்துறாங்கன்னா, அதற்கு முன்பு நேர்பட பேசலே அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம் ரொம்ப நுணுக்கமா. நாங்க எதுக்காக அவங்கள போய் நாங்க அட்டாக் பண்ணிட்டுன்றது ஒண்ணு. அதிமுக தொண்டர்கள் வந்து பாஜகவோட கூட்டணியை விரும்பல. அப்ப திமுகவை எதிர்க்கிற விஜயை நோக்கி அவங்க எல்லாம் நகருவாங்க. இதுல எங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு சதவீதம் உயருது அப்படின்னு ஒரு கணக்கு போடுறதை எப்படி எடுத்துக்கிறது? இபிஎஸ் ஒருத்தர் இருக்கிறார், களத்திலே இருக்கிறார், அதை தாண்டி அவங்க யோசிக்கிறாங்க. எப்படி புரிஞ்சு சொல்லனா, திமுக எதிர்ப்பை செய்யக்கூடிய கட்சிகள்ல அதிமுகவோட எங்களால் அழுத்தமாக திமுக எதிர்ப்பு செய்ய முடியும், அதே நேரத்தில் பாஜக எதிர்ப்பிலும் உறுதியாக இருப்போம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கலாம். ஆனா விஜய் என்ன செயல்முறை என்ன செஞ்சிருக்காரு? அவரு நீங்க எங்க வந்து பேசியிருக்காரா? நீங்க எடப்பாடி போல ஒரு அறிக்கையாவது விட்டுருக்காரா? எடப்பாடி இப்போதான் சுற்றுப்பயணம் போறாரு.
சரி ரைட், அவர் என்ன செய்ய போறாரு நம்ம பார்க்க போறோம், பேச போறாரு. அது எடப்பாடியோட குரலே ஒரு வித்தியாசமான குரல் தான். இன்னைக்கு களத்துல போய் இன்னைக்கு மோடிக்கு நன்றி சொல்றாரு. தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய நெடுஞ்சாலை திட்டங்களை கொண்டு வந்ததுக்கு நன்றிங்கிறாரு. களத்தில் இதுவரைக்கும் யாரும் எந்த கட்சியும் பாஜக தவிர வேற ஒரு கட்சி களத்துல போய் நின்று மோடிக்கு நன்றி சொல்லிவிட்டு திமுக எதிர்ப்பை செய்ய போகிறது. இது எப்படி ரெஸ்பான்சிபிள் பார்க்க தான் போறோம். அந்த இடம் ஆனால் அவரை பீட் பண்ணி நான் செய்வேன் சொல்றாங்க. எப்படி நம்பிக்கை? அந்த இடம் தான் ரகுவும் தொட்டு காட்டிய இடம். இந்த இடத்தை வந்து அதிமுக தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்க. நீங்க அந்த இடத்துல உங்களோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி இருக்கிறது. பாஜக அலைன்ஸை விரும்பல. அப்ப திமுகவை வீழ்த்தணும்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன்னா அது நாங்க தான் அப்படின்னு அதை தானே ரகு அவர்கள் நீங்களா அது மட்டும் இல்ல, ஏடிஎம்கே பெரிய கட்சியை பத்தி ஒரு மென்ஷனே பண்ணாதது அவங்களுக்கு பெருமை கிடையாது. ரகு வந்து அவங்கள ஒரு எதிரியாவே பார்க்கலையே அவர். அப்படின்னா அன்வர் ராஜாவோட ஆதரவாளர்கள் வந்து அதிமுக அவங்கள மட்டும் வச்சு நீங்க அதிமுக ஜெனரலாவே சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்க ஒரு டஜன் கட்சி இருந்தா ஒரு டஜன் கட்சிகளும் பாஜக எதிர்ப்பு இருக்கு. எல்லா கட்சியிலும் எதிர்ப்பு. சார் எதிர்த்து என்ன சார் பண்ணுவாங்க? இது வரைக்கும் 10 வருஷமா எதிர்த்திருக்கீங்க. என்னதான் முடிவு? அடுத்தது என்ன? அடுத்த கட்டம் ஓட்டு போடலையே, பிஜேபி ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. பாஜகவை ஏன் ஓட்டு போடணும்? நீங்க பாஜகவை ஆதரிக்கிற அதிமுக மக்கள் ஓட்டு போட தயாராக தான் இருக்காங்க. நீங்க இந்த இடம் பாருங்களேன். அவர் சொல்வது பாஜக அதிமுக கூட்டணி களத்துல ஜெல் ஆகல. நாங்க வந்து கடுமையாக அதிமுகவை விமர்சிக்கல. நாங்க அந்த இடத்துல சைலண்டா ஊழல்ன்ற விஷயத்தை கூட நாங்க கடந்து தான் போறோம். திமுகவை தான் அட்டாக் பண்றோம், பாஜகவை. சோ உள்ளுக்குள்ள இருக்கிற அதிமுக தொண்டர்கள் எங்களை நோக்கி நகருவாங்க. இங்க ஒரு வசீகர தலைமை ரகு அவர்களும் சுட்டி காட்டினாங்க. அதிமுகவினுடைய டிஎன்ஏ எப்படி இருக்குன்னு இதெல்லாம் சேர்ந்து தானே ஒரு கணக்கு இருக்கு. அது இல்லைன்றீங்களா? யதார்த்தம் அது கிடையாது. அதாவது நீங்க களத்தில் போய் உள்ளூர், அதாவது நான் சொல்றேன், அதிமுக மட்டும்தான் உள்ளூர் பிரச்சனையில கையில் எடுத்திருக்கு. நீங்க அவங்களுடைய ட்ரெடிஷனே அப்படிதாங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்க, எம்ஜிஆர் ஃபார்முலா பாருங்க. நீங்க அது திமுக வெர்சஸ் அதிமுக கூட்டணி கிடையாது, திமுக வெர்சஸ் காங்கிரஸ் கூட்டணி. ஆக்சுவலா காங்கிரஸ் தான் 27 இடங்கள்ல நிப்பாங்க. அந்த அதிமுக 10 இடங்கள் 12 இடங்கள் தான் நிப்பாங்க. இந்த ட்ரெடிஷன் வந்து 80களில் ஆரம்பிச்சு 96 வரைக்கும் இருந்தது. ஜெயலலிதா 98ல தான் உடைச்சாங்க. உடைச்சிட்டு கொஞ்சம் கூடுதல் தொகுதியை அதிகப்படுத்தினாங்க. ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணி இல்லாம வெளில வந்து சின்ன சின்ன பார்ட்னர்ஸ் வந்ததுனால. சோ 98ல இருந்து அப்புறம் தான் ஜெயலலிதா ஃபார்முலா மாறுது. அது வரைக்கும் எம்ஜிஆர் ஃபார்முலா தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. அந்த ஃபார்முலால தான் எடப்பாடி இருக்காரு. அவர் மேல ஒரு தவறு சொல்வதற்கு எதுவுமே இல்லை. உங்கள் பார்வைன்றது அப்படி ஒரு ஷிஃப்ட் நடக்கவே போறது இல்லைன்றது தான். அதிமுகவுக்கு என்ன வாக்கு வங்கியோ திமுக அதெல்லாம் அப்படியே இருக்க போகுது. விஜய்ன்றவர் வந்து ஒரு புது பிளேயர் தான், அப்படிதான் இருக்க போறாரு. புது பிளேயர் தான் அவர். நிச்சயமா பெரிய சேஞ்சஸ் பண்ணதான் போறாரு. அதுல எந்த மாற்று. ஏன்னா 30 வயதுக்கு குறைவானவர்களுடைய அவங்களுக்கு நீங்க கெஸ் பண்ணவே முடியாது. புது வாக்காளர்கள் அவங்க எந்த திசை நோக்கி போறாங்கிறது ரொம்ப ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்க ரொம்ப எமோஷனலானவங்க, அவங்களுக்கு கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரெடிக்ட் பண்றது. மற்றவங்க என்ன மாதிரியான ஒரு இதுக்கு ஒரு எப்படி ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்க போறாங்க. நாளைக்கு உதயநிதி வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு உதயநிதி வந்து இதே போல எடப்பாடி போது போல விஜய் போது போல உதயநிதி சுற்றுப்போம்னா அவருக்கு அமோக ஆதரவு வரும். சோ எல்லாருக்கும் உங்க பார்வையில விஜயினுடைய இந்த மக்கள் சந்திப்போ அவங்க எடுக்கிற கருத்து கணிப்போ இதை நீங்க எப்படி மதிப்பீங்க? அவர் யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்த அவருக்கு தான் பின்னடைவா ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். நம்மளால நேரடியாக உட்கார்ந்து விவாதிப்போம். ஆனா களத்தில் மக்கள் வந்து இவர் என்ன எங்க ஊர் பிரச்சனை. நீங்க திமுக வந்து ஒரு பெரிய ஹை எக்ஸ்பெக்ட் செட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வுன்னு டாக்குமெண்ட் பண்ணி திமுக வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க. இது நிறைவேறிக்கா இல்லையாங்க தான் மக்கள் கேட்க போறாங்க. சோ இதை விட கூடுதலா என்ன சொல்ல போறாங்க, என்ன செய்ய போறாங்க? அதிமுக வந்தா என்ன சொல்லுவாங்க? அவங்க கொடுத்துருக்காங்க, செய்யற நான் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. ஆனா விஜயால என்ன சொல்ல முடியும்? லோக்கல் பிரச்சனையை தொட்டு காமிச்சு சொல்ல முடியுமா? அதுதான் இங்க சிக்கல். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ விஜய் குறித்தான அரசியல்ல நீங்க ஒரு பர்சன்டேஜ், அது உங்கள் கருத்து, உங்கள் உரிமை, ஆதவ அர்ஜுனா கருத்து, ஆதவ அர்ஜுனா உரிமைன்றது. அது அவங்க வந்து ஒரு 25% அதான் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இருக்கு அப்படின்றது கருத்து. அதுல அதிமுகவிடம் இருந்து வருது, திமுகவிடம் இருந்து வருதுன்றாங்க. இல்ல இன்னொரு ஃபோர்ஸ் நம்ம பேச வேண்டியது நாம் தமிழர் கட்சி. அவங்க எல்லாரையும் விமர்சிப்பதற்கான பரந்த வெளி அவங்களுக்கு இருக்கு. உண்மையில் மாற்றத்தை விரும்புகிறவர்கள் விஜயை நோக்கி நகர்ந்தா நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பொசிஷன்? அப்ப அவருக்கு நெருக்கடியா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. ஆதவ் அர்ஜுனாவுடைய பேட்டி, அந்த நிலைப்பாடு, களம் எப்படி இருக்குது? எப்படி உங்க பார்வை? ஆதவ் அர்ஜுனாவுக்கு கருத்து கணிப்பு பொய். அது ஒரு டிஸ்ஆனஸ்ட் ஒரு கிளைம். அது பொய்ன்னு அதை அடிச்சிடலாம். அதுக்கு எந்த ஏத்துக்கல, நீங்க எந்த எவிடன்ஸும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ நாளைக்கு அஜித் நான் வரேன் எனக்கு 30% கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதெல்லாம் வேஸ்ட். சும்மா இந்த ப்ரொமோஷன் பிராண்டிங் ஸ்டைலில் அது பண்ணுறது, அதை விட்டுறலாம். க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தருக்கு 214 போட்டால் ஒரு வாக்கு வலிமை உண்டு. அது பவன் கல்யாண், விஜயகாந்த், கமல்ஹாசன், விஜய்க்கும் அது உண்டுங்கிறத ஏற்றுக்கலாம். இந்த இடத்துக்குள்ள இந்த இடம் ஒரே ஒரு சின்ன விஜயகாந்தை தாண்டி கமலஹாசன் அவங்களை தாண்டி விஜயினுடைய வசீகர தலைமை செல்வா, அதுக்கெல்லாம் ஓட்டு இல்லை, லீடர்ஷிப்புக்கு தான் ஓட்டு. இப்போ நீங்க கமலஹாசன் வந்தாரு, கமலஹாசன் வரும்போது சீமான் 1.1% வாக்குல தான் இருந்தார். கமலஹாசன் என்ன சொன்னார்? எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பான்னாரு.
மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மகத்தான மாமனிதர், வள்ளல், மிகப்பெரிய சமூகநீதியை பண்ணவர், தெருக்களில் ஜாதி பேரை நீக்கினவர், 50% இடஒதுக்கீடு கொடுத்தது, எத்தனையோ அவரை பற்றி சொல்லிட்டு போகலாம். ஆனால் சீமான் என்ன சொன்னார்? எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய அவர்களை கல்வி தந்தை ஆக்குனாரு, அது கூடாது, முல்லை பெரியாரை விட்டு கொடுத்தாரு, ராஜா முகமது தான் சரியான ஆளுன்னு அவருக்கு இஷ்யூ சொன்னார். 1% இருந்த சீமான் கமலஹாசனால் 60% போவார்னு சொல்லப்பட்ட காலகட்டம் மாறி கமலஹாசனுக்கு இணையான ஓட்டை எடுத்தார். அளந்து பார்த்தா 0.1% அதிகம் எடுத்தார். ஈக்குவல் ஓட்டை சீமான் எடுத்து காட்டினார்னா அப்போ நான் இப்படி ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். நான் ஒரு புரிதலுக்காக இப்போ நீங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு விரும்புறாங்கல்ல, அந்த வாக்குகள் அவருக்கு வந்ததுன்னு புரிஞ்சுக்கணுமா? அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? சீமான் அந்த இடத்துல எல்லாரையுமே அடிக்கிறார். அதனால அந்த வாக்குங்கிற ஒரு புள்ளிக்குள்ளே போண்டா. எம்ஜிஆரை யாரும் டச் பண்ண முடியாதுங்கிற இடத்துல எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்குறாருன்னு எம்ஜிஆர் ஆட்சின்னு கமலஹாசன் சொல்லும்போது அவர் இஷ்யூல இருந்து அடிச்சார். நீங்க சொல்லுது இப்ப ஆன்டி எம்ஜிஆர் ஓட்டே இங்க இருக்குன்றீங்களா? எல்லாரும் இப்ப கருணாநிதி எதிர்ப்பு வாக்குகள் பிரேவா எம்ஜிஆர் அடிச்சதுதான் சீமானுக்கு பலம், அந்த தைரியத்துக்கு கிடைச்சது, அதுக்கு தான் பலம். இப்போ விஜய் 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்துன்னு சொல்றாங்க. இந்த செயற்குழுல எம்ஜிஆர் இவர் விஜய் என்ன சொன்னாரு? பெரியாரையும் அண்ணாவையும் பேசிக்கிட்டுங்க எவன் அரசியல் பண்ண முடியும்னு கேட்டாரு. பெரியாரையும் அண்ணாவையும் அடிச்சுட்டு தான், எனக்கு அது உடன்பாடுன்னு நான் சொல்ல வரல, 8.2% நின்று எடுத்திருக்காருன்னா அதை அடிச்சு தான் எடுத்திருக்கிறாரு. இதுல இதே ஸ்டாண்ட்ல தான் விஜய் மாநாட்டிலே இருந்தார். மாநாடு முடிச்சதும் சீமான் என்ன சொன்னார்? தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். விஜயகாந்தாவது பலம் நிரூபிச்சாரு, அதனால அவர் மக்கள் நல கூட்டணின்னு 8, 10, 5 நிரூபிச்சதுனால அவர் பின்னாடி 4 ஆள் வந்தா மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சான். பலம் நிரூபிக்காத ஒரு நாள் கூட்டணி அமைக்க முடியாது. கூட்டணின்ற இடத்திலே அவங்க வரல. இல்ல, நீங்க அன்னைக்கு கூட்டணின்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன பதில். இப்ப என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த இடத்துல நீங்க ஒரு நுணுக்கம் பாருங்க. இப்ப நீங்க திரு சீமான் அவர்களை சொல்றீங்கன்னா அவர் முழுவதற்குமான மாற்று, நான் அரசியல் மாற்றத்திற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரையுமே பண்றாரு. நான் எந்த கூட்டணி எதுவுமே வேண்டான்னு அவர் தொடர்ந்து உறுதியா இருக்கிறார். ஆனா இங்கு விஜய் தரப்புல சொல்லப்படுவது நாங்க மாற்றுலாம் இல்ல, அதிமுக வாக்குகளை நாங்க வாங்க போறோம், அங்கிருந்து ஒரு ஷிஃப்ட் நடக்குது, திமுக எதிர்ப்பு வாக்குகள் வரப்போகுது, மைனாரிட்டி வாக்குகள் வரப்போகுது, பெண்கள் வாக்குகள் வரப்போகுதுன்னு இப்ப திமுக அதிமுகக்குள்ள இருந்த ஒரு 70% இருக்குல்ல, இதுல இருந்து எங்களுக்கு முதல்ல இதை ஒத்துக்குங்க. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட பலம் நிரூபிக்காத விஜயை ஏத்துக்க மாட்டாங்க, கூட்டணிக்கு வரமாட்டாங்கிற ஸ்டேட்மெண்டா நான் சொன்னேன். அது இன்னைக்கு வர இருக்குது. அதுல இருந்து அவங்க இன்னைக்கு ஸ்டாண்ட ஷிஃப்ட் பண்றாங்க, அது அவங்க உரிமை. மக்களை நம்பி போறோம், தப்பு. அப்ப நீங்க ஆனஸ்டா சீமான மாதிரி முதல்ல வந்து ஏபிசிடி எதிர்ப்பு, ஏடிஎம்கே எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, டிஎம்கே எதிர்ப்புன்னு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுலிகள்னு 4 வரையும் அடிச்சிருக்கணும். நீங்க ஏன் அடிக்கல? இல்ல திரு ரவீந்திரன் துரைசாமி, அந்த இடத்தில் ஒரு இடத்தை பாருங்க, அந்த ஸ்பேஸ் முழுவதும் திரு சீமான் அவர்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இவங்களோட பிளே, இந்த பேட்டியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அதிமுக அவர்கள் சொல்றது பலவீனமா இருக்கு, அந்த வாக்குகளை கிட்டத்தட்ட 60% 70% எங்களுக்கு வந்துரும் அப்படின்றது. அது எப்படி? அதனாலதான் நாங்க பேசல. அதிமுகவுக்கு இன்னமும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கறாங்க. இதுல திமுக பாஜக தவிர எல்லா கட்சிகளும் வரலாம். திமுக வாக்க விஜய் அசைக்க முடியாது. விஜய்க்கும் திமுகவுக்குள்ள உறவு 2011 முடிஞ்சு போச்சு. பிசினஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு கமலஹாசன் படத்தை தான் சத்யம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும் போதே, அது பிறகு அனில் மாறு உதவி, அதுக்கு பிறகு ஜெயலலிதா தலைவா படத்தில் அடிக்கிறதும், அம்மா தாயை காப்பாத்து கதை முடிஞ்சு மோடியை கோயம்புத்தூர்ல போய் பார்த்ததும், ஜெயலலிதா தான் பல நிரூபிக்காத விஜய்க்கு ஒன்றும் கிடையாதுன்னு தெளிவா 6% ஓட்டு விஜய் மோடியை பார்த்த பிறகும் உயர்த்தி காட்டி விஜய் சீரோனி காட்டினது முதல்ல ஜெயலலிதா அம்மையார். அதான் பலம் நிரூபிக்காத விஜய். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சார், நீங்க அப்போ விஜய் தீவிரமா களமாடினாரா, இப்ப செய்ய போற மாதிரி ஆக போறாருன்ற ஒண்ணு நீங்க இன்னொருக்கு விளக்கம் கொடுங்க. இப்போ ரகு அவர்கள் சொன்ன மாதிரி திமுகவுக்கு இப்ப ஒரு பெண்கள் ஆதரவு இருக்கு. ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு பிறகு நீங்க டேட்டா பாக்குறப்ப பெண்கள் ஷிஃப்ட் இருக்குல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவை ஆதரிக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எங்களுக்கு வருவாங்கன்றதை எப்படி ஏத்துக்கலாமா? இல்ல, உங்களுக்கு ஆந்திராவில இருந்து ஓட்டு வரும், கர்நாடகாவில் ஓட்டு வரும், நீங்க கிளைம் பண்ணலாம், அது உங்க கிளைம். எந்த ஒரு புது கட்சி வரும்போதும் ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி பலகீனப்படலை. அது பலகீனப்படுறது பலகீனமா ஆளுங்கட்சியை தோற்கடிக்க முடியாத கட்சிகள் தான் பலகீனப்பட்டது. அதே மாதிரி எந்த ஒரு திரைக்கலைஞர் வரும்போதும் பலகீனப்பட்டது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தலைமையேற்ற கட்சி தான் பலகீனப்பட்டிருக்குது. இப்பவும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய கட்சிங்கிறது தெளிவா அதிமுக தான். இந்தியா டுடே கருத்து கணிப்பு 55% இந்தியாவிலே செகண்ட் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் கொடுக்குறான். சமீபத்தில் வந்து ஒரு வார இருமுதை எழுதல 55% ஸ்டாலின் கொடுக்குறாங்க. அப்ப அந்த கருத்து கணிப்பு எடுக்கவா இவர் இன்ட்ரெஸ்டட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் உள்ள மோட்டிவேட்டட் கருத்து கணிப்புன்னு இவர் சொல்லக்கூடிய பொய்யை எடுக்கிறதா?
சோ நம்ம வந்து அந்த கட்சி அவங்களுக்காக எடுத்துக்கிட்டதை பெருசா நம்ம ஓன் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், அது அவங்க கருத்து. இந்தியா டுடே கருத்து கணிப்பு தமிழ்நாட்டோட கிரெடிபிலிட்டியை காட்டின கருத்து கணிப்பு இல்ல, அந்த இடம் தான் இப்ப ராம்கி சொன்னார்ல, அதிமுக அப்படி ஒண்ணும் பலவீனம் அடையல. நீங்க களத்துக்கு போறப்ப இபிஎஸ் தான் மேல இருப்பாங்கன்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? விஜய் டச் பண்ண முடியாது. இந்த இடத்துக்குள்ள இபிஎஸ் கிட்டையும் பாஜக கிட்டையும் விஜய் தொடர்பா பாஜக கிட்ட பெரிய அளவிலையும் இபிஎஸ் கிட்ட சிறிய அளவிலையும் பதட்டம் இருக்கு. அது கூடாது. இன்னைக்கு சீமான் அடிக்கிற மாதிரி போல்டா நிக்கணும். எதுக்கு கடற்கரையில் 2 ஏக்கர்ல சமாதி யாரு கேட்கிறாரு? பேரறிஞர் அண்ணா பெருந்தகைக்கு, முத்தமிழறிஞர் கலைஞருக்கு, புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மையாருக்கு, மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு 4 பேருக்கும் கேட்கிறாரு. எதுக்கு ஆஸ்திரேலியா கடுத்த கடற்கரை ஆலையை கடுத்து விஜய் தான் அடிக்கிறாரு. எம்ஜிஆர் அண்ணா பெரியார் அண்ணாவையும் மீறிங்க யாரும் அரசியல் பண்ண முடியும்னா நான் இதை சொல்லிதான்பா இதை எடுத்திருக்கிறேன், இன்னும் 8 16 ஆக்கும்னு விஜய்க்கு தான் அடிக்கிறாரு. அடுத்தால பெரியார். நீங்க சொல்வது வந்து நாம் தமிழர் வந்து ரைஸ் ஆவாங்க, விஜய் பெரியார் மட்டும் அடிக்கிறாரு. இன்னைக்கு இருமுனை போட்டிங்கிறாரு. பெரியாரை வச்சு உள்ள ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும். பெரியாருக்கு பாரத்னா அதிமுக கேட்கிறாங்க, இவரும் பெரியாருங்கிறாரு. சீமான் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, சரி விஷயத்தை சொல்லும்போது சொல்லிதான் ஆகணும். பெரியாரே மண்ணுன்னு சொல்லி எய்த்து அடிக்கிறாரு. அப்ப விஜய் சொன்ன அந்த கருத்தை போப்பா கமல்ஹாசனை எய்த்து அடிச்சு ஜெயித்த மாதிரி ஒன்னே எய்த்து அடிச்சு ஜெயிப்பன்னு பெரியாரையும் அண்ணாவையும் போல்டா அடிக்கிறாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். நம்ம கடும் சொற்களை வந்து அரசியல்வாதிகள் மேடைகள்ல இல்ல, நான் பேசினதான் பேசினேன், எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனாலதான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சமநீதிக்கு அவர் பார்ட்டிய தொண்டுகளை நான் பதிவு பண்ணேன். சோமன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சி சொல்லிக்கலாம் 30% 50% அது அவங்க உரிமை. ஆனா களம் எப்படி இருக்கு? உண்மையில் யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்த போறாரா, இல்ல இவங்க தப்பு கணக்கு போடுறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஒரு சினிமாவில் ஒரு காமெடி சீன் வரும். கவுண்டமணி வந்து செந்தில கேட்பார், என்னடா பண்ற அப்படின்னு. ஊரில் நிலம் இருக்குண்ணா அப்படின்னு. ஊரில் இருக்கு, உனக்கு இருக்காடா அப்படிம்பாரு. அது மாதிரி இப்போ அதிமுகலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு அந்த வாக்காளர்கள், அந்த கட்சியினரோ இல்லை வந்து ஆதரவாளர்களோ ஒரு வருத்தத்தில் இருக்கலாம், ஒரு மாற்று கட்சிக்கு அவங்க போடலான்னு கூட நினைக்கலாம். ஆனால் அது தேவைக்காவுக்கு வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நம்ம அதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இவர் ஆதவர்ஜனுடைய பேட்டிலையும் அவர் அதை நம்புகிறார். அந்த மாதிரி தான் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை அவர் வந்து சும்மா சொல்கிறாரா இல்லை வந்து உண்மையிலே நம்புகிறாரான்னு தெரியல. அது உண்மையிலே அப்படி நம்பினதுனால தான் எங்க தலைமையில தான் அணி, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர். அதிமுக தொடர்பான கூட்டணி தொடர்பான கேள்விக்கு என்ன சொல்றாங்கன்னா, திமுக பாஜக கிடையாதுங்க, மற்றவங்க வரலாம், ஆனா முதல்வர் வேட்பாளர்னா விஜய் தான். ஏன்னா அவர் அந்த 1977 பேசிட்டு இருக்கிறார். அந்த இது பார்த்தேன். அப்போ எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பார்த்தோன்னா அவர் எம்ஜிஆருடைய அரசியலை வந்து இன்னும் அவர் புரிஞ்சுக்கணும். இப்போ சுருக்கமாகவே சொல்லிடுறேன், எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தபோது இவர் எதிர்கட்சியான திமுக இருந்தப்போ தைரியமாக உதயசூரியன் சின்னத்தை காட்டினார். அந்த கட்சியிலே செயல்பட்டார், பொருளாளராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், சிறுசேமிப்புத்துறை தலைவராக இருந்தார். இப்படி ஒரு நிறைய பாரம்பரியம் இன்னும் பல பேருக்கு வந்து மறந்து போனால் இல்லை தெரியாத விஷயம், எம்ஜிஆர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால 4 நாள் சிறையில் இருந்தார். அந்த மாதிரியானது அவரை வந்து இப்படி விஜய் கூட ஒப்பிடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதில் இன்னும் பல காரணமும் சொல்கிறேன். அதாவது இப்போ எம்ஜிஆர் வந்து அவருடைய பல பேருக்கு தெரியாட்டி கூட என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ போனாலும் ராமாவரத்தில் சோறு போடுவாங்களாம், அங்கே போய் சாப்பிடணுங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த இமேஜ் இருக்குல்ல, அப்படி ஒரு பேச்சு, அது நம்மளே போய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது மக்களுடைய ஒரு மனநிலை. அது மாதிரி விஜயகாந்துக்கு உண்டு. அந்த மாதிரி விஜய்க்கு எதுவும் உண்டா? விஜய்க்கு இருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடிய யூக செய்திகளோ இல்லை சம்பவங்களோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை செய்திகள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்கள்லேயே நம்ம பார்க்குறோம், நான் 16 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன் வந்து தளபதியை பார்க்க முடியல, இது பண்ணலை அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தா எனக்கு வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க. அது மாதிரி தலைமைக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கும். இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்படி தொண்டர்கள் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் பிறந்த நாளுக்கு. ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி உண்டு இல்லை, நாங்கள் காத்திருக்கிறோம் அம்மா உங்க முகத்தை காட்டுங்க அப்படின்னு. அப்படி நம்ம இவரை பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி எடுத்து ஜெயலலிதாவோ இல்லை வேற அரசியல் தலைவர்களோ அது மாதிரியாக இருந்தால் அதை சரி செய்வதற்கான விஷயத்தை பண்ணுவாங்க. இவருக்கு அப்படி இல்லை, அதை இவர் செய்யலையே இது வரைக்கும். ஒன்று. அடுத்தது வந்து ஒரு வாதத்துக்காக கூட வச்சுக்கோமே, விஜய்க்குன்னு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டதுக்கு வந்து வெறும் கவர்ச்சி மட்டும் காரணம் இல்லை, அதை தாண்டின விஷயங்கள் இருந்தது. அரசியல் ரீதியாக தனிப்பட்ட இமேஜ் இருந்தது. அந்த மாதிரி வந்து தனிப்பட்ட இமேஜ் விஜய்க்கு இல்லை, அரசியல் காரணங்கள் இல்லை. ஒன்று. அடுத்தது திமுகவில் வந்து அவருக்கு வந்து அதனுடைய ஒரு அங்கமாகவே இருந்தார். அப்போ இவருடைய பிரிவுங்கிறது வந்து தனி ஒரு மனிதன் வரல, கட்சி பிளவு மாதிரி. தொண்டர்கள் செங்குத்து இது, பின்னால் வந்து நிர்வாகிகள் வந்தாங்க, முன்னாடியே தொண்டர்கள் வந்துட்டாங்க அங்கே. ஸோ அந்த ஓட்டெல்லாம் கிடைச்சதை கம்பேர் பண்ணிட்டு
இப்போ வந்து இவர் பேசக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது வந்து மிக தவறுங்கிறத வந்து நீங்க வந்து 26 இப்ப நீங்க சொல்ற மாதிரி 26 இவங்க திரும்ப திரும்ப இது புதுசு, நீங்க பழைய கணக்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவதும், ஏதோ அதிமுக பாஜக அணி இடத்துல நம்ம போய் உட்கார்ந்துட முடியும், அதுதான் அவங்க கணக்கா இருக்கு, வியூகமா இருக்கு. அப்படி பண்ண முடியுமா? இல்ல 25% எந்த அடிப்படையில் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. நீங்க நம்பர்ஸ் கூட விட்டுருங்க. இப்ப விஜய் சொன்னார்ல திமுக கூட்டணி வெர்சஸ் தாவேகான் தான் வரப்போகுதுன்னு, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வாய்ப்பு இல்ல? நிச்சயமா இல்ல. பெருங்கட்சி அதிமுக விஜயகாந்த் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மேக்சிமம் எல்லாருமே கணிச்சோம் ஒரு கணிசமான வாக்கு வாங்குவாரு அப்படிங்கிறது கணிச்சோம். அதற்கு என்னன்னா எம்ஜிஆருக்கு இருந்த பலவித ஒரு இமேஜ் அவருக்கு இருந்தது நடிகருங்கிறத தாண்டி. ஓகே. தவிர அவர் என்ன செஞ்சாருன்னா திமுக அதிமுக ரெண்டுத்தையுமே வந்து அவர் மிக கடுமையா விமர்சிச்சாரு. இப்ப சீமானுடைய பிளஸ்ல அது ஒண்ணு, அது கொஞ்சம் மறைமுகமா, அதிமுகவை அந்த அளவுக்கு பண்ணாட்டி கூட ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவர் பண்ணிட்டு இருப்பார். திமுகவை அதிகமா எதிர்ப்பாரு, அதிமுக கொஞ்சம் கம்மியா எதிர்த்து இருப்பார் சீமான். ஆனா துரைசாமி சொல்ல ஜெயலலிதா அவர்கள் சமாதி விவகாரத்துல அது அப்பப்ப பேசுறது, அதை தாண்டி ஒட்டுமொத்தமா கணக்கு பார்த்தோம்னா இருக்கு. ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா விஜய் வந்து முழுக்கவே வந்து, அதாவது ஜெயலலிதாவுடைய ஒரு ஊழல் அப்படின்னா இல்ல, நாங்க வந்து மறைந்தவர்களை பற்றி பேசக்கூடாது, அந்த இடம் தான் அப்படி எல்லாம் இருந்தா ஷிஃப்ட் ஆகாதுன்றீங்களா? அவங்க திரும்ப திரும்ப இபிஎஸ் அவர்களை தானே சொல்றாங்க. இபிஎஸ் அந்த இடத்துல இல்ல, அவரால் அதை ஹோல்ட் பண்ண முடியாது. விஜய் ஹோல்ட் பண்ணுவார், தீவிரமா திமுகவை எதிர்ப்பாருன்ற அந்த இடம் இருக்குல்ல. இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்க போகுன்ற கேள்வியும் இருக்குல்ல. இப்ப 91ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அப்ப முழுக்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக தான் போச்சு. 96ல அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் இங்க போச்சு. இப்ப சமீபத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுக போட்டியிடல, ஆனா அந்த வாக்கு எங்க போச்சு? திமுக தான் போச்சு, வேற யாருக்கும் போல. அந்த மாதிரி ஒருவேளை இங்க வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளாக இருந்தால் அதிமுகவுக்கும், அதிமுக எதிர்ப்பு வாக்கு இருந்தால் திமுகவுக்கும் போறதாங்க நடைமுறையா இருக்கு. இந்த நடைமுறையை பற்றி எல்லாம் சொல்றப்ப தாவேக தரப்புல எல்லாம் அவங்க நம்புறதுன்றது அப்படி இல்ல, சூழல் மாறிடுச்சு, ஜெயலலிதா கருணாநிதி அவங்க மறைவுக்கு பிறகு மாறிடுச்சுன்ற கணக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்வது ஜெயலலிதா வந்து என்ன வந்து கொள்கை அடிப்படையில திமுக வைத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தீய சக்தி அவங்க இருக்கக்கூடாது, அந்த கட்சி இருக்கக்கூடாது, இந்த கட்சி எதுதான், அதுதான் அவங்களுடைய பிரெட் அண்ட் பட்டர். வேற என்ன செஞ்சாங்க அவங்க? எம்ஜிஆருக்கு அப்படித்தானே, எம்ஜிஆருக்கு அப்படிதான். அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க ஜெயலலிதா. 96ல படுதோல்வி அடைஞ்சிட்டு உடனே அந்த ஆட்சி கவரணும்பாங்க, இவங்க இருக்கக்கூடாதுமா. இதுதான் அவங்க அரசியலே, அதுதான். அது ஹெல்தியானது. அது திமுக மேல குறை இருக்கலாங்க, அதுக்கு ஒட்டுமொத்தமா எதுவுமே பண்ணல. அவங்க இந்த கட்சியே இருக்கக்கூடாது, இந்த ஆட்சியே இருக்கக்கூடாதுங்கிறத வந்து கூர்மைப்படுத்தினாங்க ஜெயலலிதா. சரி, அவங்களுக்கு பலன் கொடுத்தது. விஜய் வந்து அதுல கிளியர் கட்டா இருக்காரு. திமுகவை எதிர்த்தாதான் இங்க வந்து உங்களுக்கு டிராக்ஷனே கிடைக்கும். நம்பர் 1. ஏடிஎம்கே வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் வந்து ஏடிஎம்கே உள்ளவங்களுடைய பிரதான இது என்னது, அவங்களோட விருப்பம் என்ன? திமுக எதிர்க்கும், திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. அதான் ஜெயலலிதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து அந்த நிலைமையை தாண்டி நம்ம பிஜேபியோட கூட்டணி போய் அவங்க நம்மள வந்து முழுங்க பாக்குறாங்க. அந்த பிரச்சனை இருக்குது. கூட்டணி ஆட்சின்னு 8 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சின்னு சொல்லணும். நான் கேட்கிறேன், பிஜேபி உண்மையிலேயே அது ஏடிஎம்கேக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அது அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும், அது சலசலப்பை ஏற்படுத்துன்னு தெரியும், ஏன் இப்பவே சொல்லணும்? அவங்க ஆட்சி பிடிக்கணும்னு ஆசை இருக்கான்னு தெரியல. அங்க ஒரு அதிருப்தி இருக்கு, அது டெலிபரேட்டா பண்றாங்க அவங்க. அது வந்து விஜய்க்கு அது அப்ப அவங்க இது இப்பவே அப்படி பண்றாங்களே, போக போக என்ன பண்ணுவாங்க? சீட்டு பேரத்துல போதெல்லாம் பிஜேபி எவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் அண்ணாமலை வந்து டிஸ்கார்டன்ட்டா பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னும் எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு, அதனால நம்புறாங்க. வாக்காளர்கள் மனநிலையில இப்ப அதிமுக தொண்டர்கள் எப்படி கொண்டு வரப்பட்டிருக்காங்கன்னா, திமுக ஆட்சி நமக்கு வரக்கூடாது, இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறப்ப அந்த ஆப்ஷன் யாருன்னு பாக்குற போது இங்க பாஜக இந்த சிக்கல்லாம் இருக்கு. இப்ப விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் அவர் இன்னும் தீவிரமா எதுக்குறாரு, திமுகன்னு பார்க்க மாட்டாங்களா? அப்படி ஒரு நேசத்தோடு பார்க்க மாட்டாங்க. நான் டேட்டா அடிப்படி சொல்றேன். ரகு சொன்னது நேத்துக்கு கரெக்ட் தான். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்லை. குறிப்பா நாடார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், கலைஞரை ஏத்துக்கிடாதவங்க ஸ்டாலினை கொண்டாடுறான். அதுக்கு ரீசன் இருக்கு, என்னால சொல்லவும் முடியும். 1. 2வது டேட்டா படி அதிமுக இழந்த 7% வாக்குல சகோதரர் சொன்ன மாதிரி திராவிட இயக்கங்கிற பேர்ல ஸ்டாலின் அதுல உயர்ந்திருக்கிறார். ஸ்டாலினோட உயர்வுங்கிறது அதிமுக வாக்கு திமுகவுக்கே போயிருக்கு. 7% வாக்கு திமுக போயிருக்கு. சோமு என்ன சொன்னார்னா, நம்ம விக்கிரவாண்டியில போனதை சொன்னார். எஸ், விக்கிரவாண்டியிலையும் அது 23% அதிமுக வாக்கு உதயசூரியனுக்கு தான் போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 12% வாக்கு போச்சு. சீமான் அந்த போராட்டத்தை ஆதரிச்சும்
1% தான் போச்சு. அதனாலதான் இல்ல எனக்கு ஒரு இதுல கிளாரிட்டி, இந்த இடைத்தேர்தலை பேசுறப்ப ஆர்கே நகர்ல தினகரன் அவர்களுக்கு அபரிமிதமான ஒரு ஓட்டு போய் எல்லாருமே திமுக டெபாசிட் இழக்கிறது, அந்த தன்மை அப்புறம் மாறிடுதே. அந்த தன்மை இடைத்தேர்தலை வச்சு அப்படி ஒரு டிஎன்ஏல ஷிஃப்ட் வந்து அந்த தன்மை மாறிடுச்சு. இந்த தன்மை உண்மைங்கிறனாலதான் எடப்பாடிக்கு பலகீனம் இருக்கு. ஏன்னா சீமான் 2024 எடுத்த நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி மாறி இருக்காரு. நீங்க அமித்ஷா விழுந்துட்டாருன்னு சொல்லி சீமான் எடப்பாடி கம்பாரிசனை சீமான கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுனா அது ஏமாறுவீங்க யாருனாலும். அடுத்தால விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் சீமான் நின்னது எடப்பாடியை அவர் பலகீனப்படுத்துறார். எந்த செக்ஷன்ல கூட என்னால அறுதிட்டு உறுதியா கூற முடியும். ராம்கி, இந்த விவாதத்திலேயே அதிமுக இபிஎஸ் அவங்களோட தலைமை அது பலவீனமாயிருக்கிறதா? அப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க, ஏற்கனவே சீமானவர்களே பலவீனப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த 7% ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான வாக்கு வங்கியில கொஞ்சம் திமுக நாம் தமிழருக்கு போயிருக்கு, அதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. இன்னொரு புறம் இப்ப இபிஎஸ் அவர்களே தொடர்ந்து விஜய வாங்க எங்க அணிக்கு, விஜயே நாங்க தனிச்சு நிப்போம்னு சொன்ன பிறகும் அழைக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் அதுவே அது ஸ்ட்ராட்டஜியா சரியா? அதிமுக என்ன பொசிஷன்ல இருக்குன்ற ஒரு கேள்வி எழுப்புதே. திமுக எதிர்ப்பு நீங்க அதுல ஒரு முக்கியமான புள்ளி, விஜய் கூப்பிடா சீமான கூப்பிடல. என்ன காரணம்னா சீமான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கார், இருபெரும் திராவிட கட்சியில இருபெரும் தேசிய கட்சிகளுக்கு எதிராக இருப்பேன் அப்படிங்கிறதுனால அவரை யாரும் அழைக்கல. பட் விஜய் அழைக்கிறாரு, இன்னும் அவர் திமுக எதிர்ப்புங்கிற விஷயத்தை அவர் சொல்லிட்டே இருந்ததுனால வாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணியில். ஏன் அது அவங்களுக்கு பின்னடைவு இல்லையா? இல்ல அது ஆரம்ப ஸ்ட்ராட்டஜி. அதனாலதான் கிட்டத்தட்ட நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், தாவேகாவுக்கும் அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு போனதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். பட் அது கை கொடுக்கவில்லை. அது ஏதோ ஒரு அவங்களுடைய டிமாண்ட் என்னவா என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஆனா பாஜகவுடன் கூட்டணிங்கும் போது அது ஒரு பெரிய திருப்பு முனை. ஆக்சுவலா அது வந்து இதுக்கு மேல பாக்குறீங்க. ஆமா, நீங்க அரசியல் அது ஒரு பெர்செப்ஷன் நீங்க பார்த்தா கூட நீங்க பாஜக ஆதரவுங்கிறது ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் அதிமுகவுக்கு. நீங்க பாருங்க 2024 அந்த பிரம்மாஸ்திரம் வந்து விஜயோட நம்பிக்கையை தவிடுபடியாக்கிரும் நிச்சயமா. ஏன்னா நீங்க ஒரு பாருங்க 2024 என்னுடைய தலைமையில் கூட்டணி அமைப்பேன்னு எடப்பாடி சொன்னார். ஆனா கூட்டணி அமைக்க முடியவில்லை. ஆனா இன்னைக்கு எடப்பாடிக்காக ஒரு கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க பாஜக. நிச்சயமா அதை பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்டம் இல்லைன்னா இப்ப எந்த கட்சியும் விட மாட்டாங்க. பாமக தேமுதிக எல்லா கட்சியும் கொண்டாந்து அதிமுக என்டிஏ கொண்டாந்து நிறுத்திட்டு இது முதல் வேட்பாளர் எடப்பாடிங்கிற மாதிரி அறிவிப்பாங்க. பாஜக தான் முன்னிருந்து. ஆனா இதெல்லாம் செய்து விட்டு பின்னகர்ந்து விடும், பின்னாடி போயிடும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னா இந்த 2026 வர வெற்றி தோல்வியினால பாஜக தான் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய இலக்கு எப்பவுமே 2029 தான். 2026 அப்புறம் ஒரு காலம் இருக்கிறது. அதுல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதற்கான பிளான் தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட்டணியை கட்டமைச்சு அது அதிமுக முன்னிறுத்தணும் அப்படிங்கறது பாஜக கணக்கு. இது வந்து அப்படி பார்க்கும்போது அதிமுக ஆங்கிள் பார்க்கும்போது பாஜக பெரிய அவங்களுக்கு பெரிய சப்போர்ட். ஆக்சுவலா எதையும் எதிர்கொள்ள முடியும். ஒரு நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி விஜய் தரப்பு வந்து பாஜகவுக்கு போனதை வந்து நெகட்டிவா பாக்குது, நீங்க அதையே பாசிட்டிவா ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப நுணுக்கமான இடம்ன்றது ரவீந்திரன் துரைசாமி அதை ஆதரிக்கிறார். நீங்க களத்தில் வந்து விஜய் நீங்க வந்து அதே இன்னொரு கோணத்துல இருந்து பாக்குறீங்க. சுருக்கமா அதுக்கு பதில் சொல்லி இது வந்து ஏடிஎம்கேக்கே தெரியுங்க, அவங்க பாடி லாங்குவேஜ்லயே தெரியுது. இது வந்து மெகா கூட்டணி கிடையாது, வெற்றி கூட்டணி கிடையாது. நிறைய அதாவது வழக்கமா ஹிஸ்டாரிக்கலா திமுகக்கு எதிராக அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் வரும்ல, அது மட்டும் நான் உங்களை காப்பாத்துன்னு நினைக்கிறாங்க. காப்பாத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப காலம் கோலம் மாறி இருக்கு. இல்ல சொன்னதுதான் ஒரே ஒரு நீங்க சொன்னதே வச்சு இப்ப திரு இபிஎஸ் அவர்களே தன் தலைமைக்காக ஒரு அணியை கட்டி நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லுகிற இடம்ன்றது இல்ல. இதை இன்னொரு பாஜக 24 வரைக்கும் பாஜக எதிர்ப்புன்றதுதான் திமுகவுக்கே கை கொடுத்துட்டு இருக்கப்ப இது எல்லாத்தையும் பாஜக செஞ்சு கொடுக்குன்றதை அதைத்தானே ரகு கொஸ்டின் பண்ண. அதுவே நெகட்டிவ். இன்னைக்கு இல்லைங்க, நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி எல்லா கட்சிகளுமே ஒரு எதிர்ப்பு ஓட்டுன்னு இருக்கு. அண்ணா திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு, விஜய் கூட எதிர்ப்பு ஓட்டு, காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டு இருக்கு. அண்ணா திமுக எதிர்ப்பு ஓட்டு இருக்குன்னா என்னதுனால அந்த எதிர்ப்பு ஓட்டு பாஜகவோட நீங்க கூட்டணி போட்டு இருக்கீங்க, அதனால எதிர்ப்பு ஓடியா நீங்க அதை தவிர வேற ஏதாவது அண்ணா திமுக அது மட்டும் இல்ல பிஜேபிக்கு ஆன்டி நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. இப்ப சேர்ந்து வந்தா பிரச்சனை தானே. இப்ப மக்கள் நினைப்பாங்கல்ல 10 வருஷமா இதை நாம பேசிட்டு இருக்கோம், எத்தனை நாளா இதையே அரைச்சமாவே இருக்கோம். இப்ப நம்ம ஒரு வார்த்தை யோசிப்போம் மக்கள் நினைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப அவர் சொல்வது வந்து களம்ன்றது வந்து அங்க பாஜகன்றது பலமா இருக்க போது திரும்பவும் திமுக அணி வெர்சஸ் அதிமுக அணியா தான் இருக்க போகுதுன்றது ரகு அவர்கள் சொல்றதோ. இப்ப விஜய் தரப்புல பேசுறதுன்றது ஆன்டி பிஜேபி ஓட், நாங்களும் பேசுறோம், எங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு. திமுகவே அவங்க கொஸ்டின் பண்றாங்க, ஏதோ மறைமுக கூட்டணி எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னு. ஆன்டி டிஎம்கே ஓட்டு அது எங்களுக்கு வரக்கூடியது. ஒரு வசீகர தலைமை
அதனால நாங்க வந்து திமுக அணி வெர்சஸ் தாவேகான்னு பொசிஷன் பண்ண முடியும்னு சொல்வது நிதர்சனத்துல நடக்காதா? நிச்சயமா நடக்காது. நாம் தமிழரும் இருக்கின்ற கேள்வி. நிச்சயமா அது நடக்காது. என்னன்னா இப்போ வந்து சீமான் வந்து அந்த பெரியாரை வந்து இழிவா பேசினப்ப ஒன்று எதிர்வினை ஆற்றல ஒன்று. அடுத்தது அம்பேத்கரை வந்து அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்திலேயே எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கருங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தின நேரத்தில் எல்லாரும் வந்து அதை கண்டித்து அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் இவர் அறிக்கை விட்டு வந்துச்சு. இவர் ஏன் அறிக்கை விடலைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிஏஏ வந்த நேரத்தில் அது பற்றின ஒரு இஷ்யூ வந்த நேரத்தில் மத்திய அரசை பற்றி எந்த வித வார்த்தையும் இல்லாமல் பாஜகங்கிற வார்த்தையே இல்லாமல் தமிழ்நாட்டில் இது வரவிடாமல் பார்த்துக்கணும்னு அறிக்கை விட்டவர் தான் விஜய். இப்ப கொஞ்சம் தீவிரமா இருக்கு. இப்ப கொஞ்சம் இந்த தீவிரமான அரசியல் பாஜகன்ற பெயரெல்லாம் பயன்படுத்துறாங்க. இந்த தீவிரம் ஒன்னும் ஆகாதிக்கா அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அது பாஜக எதிர்ப்புன்னா அது திமுக அணிக்கு தான். அதுதான் இன்னைய வரைக்கும் இருக்கு. நான் சொல்றது யதார்த்தத்தை சொல்றேன். திமுக எதிர்ப்புன்னா அது அதிமுக. மக்களை பொறுத்த அளவுல பாஜகவை எதிர்க்கக்கூடியதுன்னா திமுக அணி தான். அப்படிதான் நம்ம வந்து மக்களுடைய பார்வை இருக்க தவிர இவரை வந்து அப்படி பார்க்கறதாக தெரியல யாரு. ஏன்னா அந்த மாதிரி இல்ல. ஓகே. அவருக்கான வாக்கு வங்கின்றது எங்க இருந்து அவரு அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அதை இன்னொன்னு இது என்னன்னா இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் அவருடைய அறிக்கையில ஒரு கட்சியுடைய பெயர் இடம்பெறுது திமுகங்கிற பெயர். அது வரைக்கும் வெவ்வேறு விதங்கள்ல அதை சொல்லிட்டு இருந்தாரே தவிர இந்த ஒரு வன்னியரசு பிரச்சனை வந்தது இல்ல, அதாவது விஜய்க்கு வந்து ஒரு பாதுகாப்பு மத்திய அரசு கொடுத்த உடனே இது வந்து இஸ்லாமிய அமைப்புகளால் ஆபத்துங்கிறதுனால தான் இந்த சொல்லி தான் கேட்டாங்கன்னு சொல்லி விசிகேவுடைய வன்னியரசு சொன்னார். வன்னியரசை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுறாங்க. அதுல தான் முதலாக திமுக குரலாக இவர் ஒழிக்கிறாருங்கிற வார்த்தையே அப்பதான் வருது. இவங்களுடைய அரசியலே வந்து ஒரு புது ஆட்டையா இருக்கு. ரகு, எந்த இடத்திலும் இப்ப நீங்க பாஜக எதிர்ப்புனாலும் இவர் மீது ஒரு சந்தேகம், இவர் ஒரு பாஜக பி டீமா அப்படின்னு திமுக அணியில திரும்ப சொல்லுவது. அதிமுக எதிர்ப்பு அங்க ஒரு சாஃப்ட் டோன் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. திமுகவை எவ்வளவு அதிதீவிரமா எதிர்த்திருக்கிறாருன்றப்ப எல்லாவற்றிலும் அவரோட ஒரு கேள்விக்குறியா இருந்ததுன்னா நம்பக தன்மையோடு எல்லாரும் எப்படி வருவாங்க? அவர் பேச ஆரம்பிக்கணும், பேசணும். இப்ப டூர் பண்ணாம இருக்க போறது இல்ல. ஓகே. இப்ப அதுதான் அவங்களுடைய பிரம்மாஸ்திரம். இவர் பிரம்மாஸ்திரம் அந்த கூட்டணி சொன்னார்ல, விஜயோடைய கட்சிக்காரங்க அவருடைய டூரை ஒரு பிரம்மாஸ்திரம் நினைப்பாங்க. நீங்க பேசாம இருக்கவே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பேசணும் பிஜேபி பத்தி. பிஜேபி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறவு கிடையாது போது நான் சொன்னேன், நீங்க எதிர்க்கணும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவங்க செய்யற அரசியலை பீமா கோரேகான் கேஸ்ல 15 பேர் ஜெயில இருக்காங்க. அந்த கதையெல்லாம் கேட்டா கண்ணீர் வரும். அதெல்லாம் பத்தி இவங்க பேசக்கூடாதா? அது எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. பிஜேபி பெரிய போர்ஸ் இல்லைன்னா பேசக்கூடாதா? நியாயம்னு ஒண்ணு கிடையாது, அறம்னு ஒண்ணு கிடையாதா? பேசணும், விஜயும் பேசணும். தமிழ்நாட்டுல எங்க அவங்க சம்பந்தம் இல்லைங்க, அதை பத்தி பேச மாட்டோம்னு சொல்றது அப்ப நீங்க வந்து வாக்களுக்காக தான் நீங்க எல்லாத்தையுமே கேட்கணும். நீங்க இவங்க ஏடிஎம்கே கேட்கணும்னு சொல்றோம்ல, நீங்க ஊழல ஒழிக்க வந்தோன்றீங்க. அவங்களோட முதலமைச்சரே ஊழலுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஜெயலலிதா அம்மா வந்து தமிழக உரிமைகளுக்காக போராடினாரு, அதை அது செஞ்சா போதுமா? திமுக தான் போராடிக்கிட்டு இருக்கு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா நீட்டை பத்தி எதுவுமே பேசாம மாணவர்களுக்கு நோட்டு புக் கொடுத்து ரவீந்திரன் துரைசாமி இப்ப தாவேகாவினுடைய செயல்பாடு அவங்களுக்கான மதிப்பீடுன்றது விஜய் களத்துக்கு இறங்கின பிறகு மாற வாய்ப்பு இருக்கா? அவர் போய் மக்களை சந்திக்கிறார், பிரச்சனையை கையில் எடுக்கிறார்ன்ற பிறகு இப்பதான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி இஷ்யூ பேஸ்டா தான் ஓட்டு. இஷ்யூ இல்லாம சரத்குமாரும் ராதிகாவும் கூட்டத்தை காட்டி திருமங்கலத்தில் என்ன நடந்துன்னு தெரியும். சரியான பரந்தூர் விமான நிலையத்துல நாங்க ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு மைனர், அது மாதிரி நாங்க எடுத்துட்டு போவோம். அது ஒரு மைனர் இஷ்யூ. அதே மாதிரி என்ன இஷ்யூ அவங்க எடுக்காங்கங்கிறத பார்க்கணும். இன்னொன்னு, ராம்கி சொன்னதை இன்னொரு வகையில நான் அங்கீகரிக்கிறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு அடி இறங்கி வந்தாருன்னா அமித்ஷா 3 அடி இறங்கி போனார், நான் மறுக்க வரல. ஆனா அவர் ஒரு அடி இறங்கி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் இங்க வரும்போது முபாரக் தவிர வரட்டு யாருமே கூட்டணியில் கிடையாது. தேமுதிக விளையிட்டாங்க. புதிய தமிழன் கிருஷ்ணசாமி அந்த உள்ஒதுக்கீடு பரந்ததியார் பரையர் தேவேந்திரல விளையிட்டாரு. அப்ப அவர் 20% இருக்கிறவர். அவருக்கு எதிராக 18 அல்ல 25 to 30% அணி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவோட அண்ணாமலை இருந்தாரு. விஜய்க்கு அந்த சக்தி இல்ல. சீமான் சொன்ன மாதிரி அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு. ஒருவேளை நீங்க இப்படி பாக்குறீங்க, திரு குருமூர்த்தி அவர்கள் பேட்டியில் என்ன சொல்றாங்க, ஒருவேளை அதிமுக தாவேகாவோடு போயிடுச்சு அப்படின்னா பாஜக அணி 3வது இடத்துக்கு போயிருமே. அந்த பயம் பாஜகவுக்கு இருந்தது, அது மறுக்க வரல. ஆனா அண்ணாமலையால ஒரு அணி அமைக்க முடியும். அந்த அணிக்கு யார் சிஎம் பிஎம் அதுல என்ன இருந்தாங்க, எடப்பாடி ரேட்டில்ட் ஆகி தான் உள்ள வந்தாரு.
விஜயால அது முடியாது. அவர் பின்னாடி 1% பலம் நிரூபிச்ச ஒருத்தர் கூட அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் விஜய் கிட்ட போகல. இப்ப நான் அண்ணாமலையால அது முடியும். இத வந்து ஆதவ் அர்ஜுனாவே பேசியிருப்பார் ஒரு இதுல. ஒரு கன்ஃபியூஷன். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. இறுதி சுற்று எல்லாரும் ஒரு நிறைவான கருத்து டேக்அவே என்ன அப்படின்றது. இப்போ விஜய் தாவேகா அப்படின்றப்ப அந்த சுற்றுப்பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சுருக்கமா சொல்லலாம். ரகு, நீங்க ஆர்மி. இப்ப வந்து கனிம வள கொள்ளையை பத்தி விஜய் பேச முடியும், அதிமுக பேச முடியுமா? அவங்களுக்கும் அதுல ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஜகபர் அலி கொலையே அவங்களால பேச முடியல, அவங்களுக்கு புதுக்கோட்டையில பிரச்சனை இருக்குது. டாஸ்மாக் ஊழலை பத்தி ஏடிஎம்கே பேச முடியுமா? அவங்க 10 வருஷத்துல ஒண்ணுமே நடக்கலையா? திமுக ஆட்சி நடந்தது, அங்கேயும் நடந்தது. சீமானுக்கும் கிடைக்கும்ல அந்த வாய்ப்பு. சீமான் பேசுறாரு, அவரும் இந்த மாதிரி வாக்குல எடுப்பாரு. பட் வந்து அந்த ஸ்டேச்சர் இருக்குல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அடுத்த லெவல் நினைக்கிறேன். சீமான் வந்து அவரால் வந்து அந்த 10% தாண்டி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு எனக்கு தோணுது. அதனால நிறைய விஷயங்களை விஜய் சுற்றுப்பயணத்துல பேகேஜ் இல்லாம பேச முடியும். அது ஏடிஎம்கே கூட சர்ச்சைக்குரிய நபரை வந்து ஏடிஎம்கே கூட பேச முடியாது. அது இவரு பேசுவாரு. சோ அவருக்கு அந்த ஸ்பேஸ் ஆட்சியில இருந்ததுனால அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஏடிஎம்கே இவரு தெளிவா பேசக்கூடும், அதுதான் நம்பிக்கை. ரவீந்திரன், இந்த சுற்றுப்பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? சுற்றுப்பயணம் நல்ல கூட்டத்தை கொண்டு வரும். அதை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறாரா என்ன செய்யறாரான்னு தெரியல. சீமான் காஸ்ட் கன்சாலிடேஷன் பேரம்ன்றது எப்படி இருக்கும்? இல்ல, நீங்க என்னதான் இருந்தாலும் இறுதி முடிவு விஜய் எடுப்பார்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்ப வீட்டோ பவர் இருக்கு. அதை வச்சு அவர் பேரம் பேசலாம். அருள்ராஜையும் ஆதவ் அர்ஜுனாவையும் சூப்பர் சீட் பண்ணிட்டு பேரம் பேசலாம். அதான் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதையே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாரு. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காங்களா? முதல் தீர்மானம் அதைத்தானே கொடுத்திருக்காங்க. சரி. ஸோ அடுத்தால விஜய் சீமான் வந்து காஸ்ட் கன்சல்டேஷன் போறாரு. 100% கம்யூனிட்டியை கன்ஷிராம் மாதிரி தமிழ்நாட்டின் கன்ஷிராம் ஆட்டு சீமான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டின் நிதிஷ்குமாரா சீமான் வந்துருவாருங்கிற அச்சத்துல தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்குள்ளே வந்தார். தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் ஒரு அச்சத்துல தான் எடப்பாடி பாஜகவுக்குள்ள வந்தார். அதாவது இப்ப ஜனநாயகன் படத்துல நடிச்ச ஹீரோயின் மமிதா பைஜு சொல்லியிருக்கிறாங்க, நான் நீங்க அரசியலுக்கு சினிமாவில் நடிப்பீங்களாங்கிறப்ப அந்த தேர்தல் முடிவு தான் சொல்லணும்னு சொல்லி அவர் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நடிகையை வச்சு தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா யார் அரசியலுக்கு வந்திருக்காங்கிறத தான் அதை பேசணும். அதன்படி பார்க்க போனால் வர ஜூன் மாதம் வந்து பார்த்தா விஜயோடைய புதுப்பட அறிவிப்பு வரும். அதுதான் ரிசல்ட்டா இருக்க போகுது. இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ராம்கி, உங்கள் பார்வை சுற்றுப்பயணம் என்ன தாக்கம்? விஜயோட சுற்றுப்பயணம் போட்டீங்க, எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணத்துக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும்னு தான் அதை தான் விஜய் பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேற விதமான ஸ்ட்ராட்டஜி போல இன்னையில இருந்து அவர் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்க வந்து அடிப்படையில் ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு தீச்சட்டி, இன்னொரு பக்கம் திமுக எதிர்ப்புங்கிற இதை ரெண்டுத்தையும் தூக்கிட்டு ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் சொல்லிட்டு சீமானால 10 வருடங்கள் பயணம் செய்து கூட ஒரு அடி கூட நகரம் இல்லை. இவர் அதை தூக்கிட்டு கிடுக்கிடுன்னு ஓடி போய் சிஎம் சீட்ல உட்காருன்னு சொல்றாரு. இது நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கா? நிச்சயமாக இல்லை. இதை யாரும் நம்ப தயாராக இல்லை. இது சீமான் இலக்குவா? சீமான் ஒரு களத்தில் ஒரு பெரிய நெருக்கடியை விஜய்க்கு தருவார்னு நினைக்கிறேன். இதே போல ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம்லாம் பேசிட்டு நீங்க அட்டடம் எல்லாரும் சீமான் அவங்க தான் விஜய்க்கு பெரிய நெருக்கடியை கொடுத்துருவாங்க. நீங்க எல்லாரையும் எதிர்த்து ரெண்டு தரப்பையும் எதிர்த்துக்கிட்டு நீங்க ஆட்சி மாற்றம் பத்தி அரசியல் மாற்றம் பத்தி பேசவே முடியாது. பிராக்டிகலி நாட் பாசிபிள். அப்படிங்கிறது ஏடிஎம்கேவோட டிவிகே கூட்டணி போறதுக்கு பருத்தி கூட குடோன்ல இருந்திருக்கலாம். அதுக்காக ஒரு அரசியல் வரல. சரி, ஏடிஎம்கே உயிர் கொடுக்கிறதுக்காக அவர் வரல, அது போக மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த டாபிக் இனிமே வைக்காதீங்க டிபேட். ஓகே, நன்றி. இப்படி எல்லாம் நீங்க சொல்லி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க கூடாது. விருந்தினர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற